சிலையாக மாறும். அதுபோல யார் வந்து அடியெல்லாம் வாங்குறானோ அவன் தான் கிடைச்சு பெருமாள். ஆமா, பொதுவாக இந்த உலகத்திலே ஆடவர்கள் மசங்க வேண்டுமானால் இதற்கு மசங்குவார்கள். ஆடவர் மட்டும் கிடையாது, அசலா இருந்தாலும் வாங்கி குடிது ரெண்டு பொருள் தான் இருக்கு. ஒன்னும் மது, இன்னொன்னு மாறு. மது என்றால் கல். அதாவது அந்த கல்லை உண்டால் வைக்கும், உண்டத்தில் வைக்கும், உண்டவரை மட்டும் வைக்கும். அதாவது ஒரு 3 லிட்டர் கண்ணு குடிச்சு அவனை மட்டும்தான் வைக்கும், குடிச்சு அப்பதான் வைக்கும். அதை விட பெரிய வாங்கி பெண்மாயி. இது பெண்மாயி பார்த்தா அம்மா வயசுல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணனடையிலிருந்து சின்ன இடைக்குழிக்கு ஆசாரமாக கை வீசி வருகிறார். கடற்கரை ஓரமாக நடந்து வரக்கூடிய சமயத்திலே பார்த்தா தேவாதி தேவர்கள் எல்லாம் என் பெருமாள் வருகிறார், மாணிவம் வருகிறார் என்று அரங்கோப்பி வணங்குகின்றார்கள். அந்த அசுர கூட்டங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. என்ன தெரியும்? கடற்கரை ஓரமாக ஒரு பெண் நடந்து வருகின்றாள். அவருடைய கண்களை பார்த்தாயா? ரெண்டை மீன்களை போன்ற கண்கள். அவருடைய பற்களை பார்த்தாயா? முல்லை அரும்பு போன்ற பற்கள். அவருடைய உதட்டை பார்த்தாயா? கொப்பை படம் போன்ற உதடு. கூட்டத்தை நாடி வருகிறார். இந்த கூட்டத்திலே கொஞ்சம் கலர் அழகா நான் தாண்டா இருக்கு. முட்டாப்பையில கருப்பு கலரா இருக்குடா. அப்படியா? அந்த பெண் என்னைத்தான் பார்த்து வருகின்றாள். அம்மா அவ ஒன்ன பார்க்கறானா அவளுக்கு கண்ணே இல்லைன்னு அர்த்தம். அவளை பார்த்தா காமலங்கண்ணா அவ என்னதாண்டா பார்த்து கொண்டு வருகிறாள். அவளுக்கு ஒண்ணுமே இல்லையா இருக்குமா? நம் கூட்டத்தை நாடி வருகிறாள். யாரிடம் பேசுகிறாளோ சரி அவங்க பேசலாம். முதல்ல அவர்கிட்ட பேசலாம். அப்பா சுரகளே இல்ல உங்ககிட்ட பேசுவான். அம்மா பெண்ணே உனக்கே என்ன போறாங்க? பெண்ணே கண்ணே கடி ரசமே பக்கத்திலே வந்தா. அப்பா சுரகளே தேவர்களே இரண்டு பேரும் சண்டையிட வேண்டிய காரணம் வேறொன்றும் இல்லை. இருக்கிறதே தெய்வாமிர்தம். அந்த தெய்வாமிர்தத்தை பங்கு வைப்பதில் சின்ன பிரச்சனை வாங்கினா பாகத்துலதான் பிரச்சனையா? எங்க பார்த்தாலும் நல்ல பிரச்சனை. நாட்டுக்கும் நதி நீரை பங்கு வைப்பதில் பிரச்சனை. சரி, மின்சாரத்தை பங்கு வைப்பதில் பிரச்சனை. அண்ணனுக்கு நமக்கு ஒரு சம்டடி இடம் தான் இருக்கும். சரி, அந்த சம்டடி இடத்துக்கு 1 கோடி ரூபாய் கேஸ் போடுறோம். இங்க இதோ இருக்கிறதே தெய்வாமிர்தம். அந்த தெய்வாமிர்தத்தை பங்கு வைப்பதில் எங்களுக்கும் அந்த அசுர கூட்டத்துக்கு ஒரு சின்ன சண்டை. பாகத்துலதான் பிரச்சனையா? அமிர்தத்தை எண்கையில் கொடுங்கள். நானே இருவருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கிறேன். இந்த பெண் அமிர்தத்தை கேட்கின்றாளே. ஆமாடா. பெண்களை நம்பலாமாடா? பெண்ணை ஒருபோது நம்பவே கூடாது. ஏன் நம்ப கூடாது? அன்னைக்கு சொல்லி வச்சாண்டா. எப்படி? நும்புவாள் விழுவாள் பொய், ஏன் விழுந்தாள் வாழ் பொய், சாகிறேன் என்பாள் பொய், தாம்பரம் திந்தை என்பாள் பொய், அம்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாடை நம்பின பேரெல்லாம் 1000 கேடாய் போமை.
டேய் ஆவணியை நம்பனாலும் தாவணியை நம்ப கூடாது. அட போடா பைத்தியக்கார. சீரும் பாம்பை கூட நம்பலாம், சிரிக்கின்ற பெண்ணை நம்ப கூடாது. ஏய் அப்படி இல்ல, நீ என்ன சொன்ன? அன்பிலும் கொடியதனால் 1000 சிந்தையாளை நம்பினவர்களெல்லாம் நாயிரம் கேட்டதாவார்கள். அப்படின்னா அவ 1000 சிந்தனை வச்சிருப்பா. ஒரு சில பெண்களை நம்ப கூடாது. உலகத்திலே ஆழமானது தெரியுமாடா? இந்த பொண்ணை பாரு, உலகத்திலே ஆழமானது பொம்பளை மனசுதான்டா. அப்படியா? அதாவது காதலிக்கிற வரைக்கும் நீங்க தான் உசுன்னு சொல்லுவா. கல்யாணம் வந்த உடனே ரமேஷ் மனுஷனுக்கு ரமேஷனுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு உங்க பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு ராமன் விடுதலையாயிருவான். ஆமா போயிருவான். ஆனால் இந்த பொண்ணை பாரு, விலை பார்க்கும்போது குடும்பத்துக்கு ஏற்ற குத்து விளக்கா தெரிகிறாங்க. சாப்பிட்டா அவன் கையால நாடா சாப்பிடணும். கையில கொடுத்துடல, நம்ம உனக்கு கண்டிப்பா பங்கு போட்டு தருவேன். அம்மா வெண்மணி, இந்த அமிர்தத்தை எங்கள் இருமையிற்கும் சரிசமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சரி, கையிலை வாங்கினாரேன் பெருமாள். சரி அப்பா சுரர்களே, அம்மா நீங்கள் இடதுபுறமாக வருங்கள். சரி, வாழ பிறந்தவர்கள் தேவாதி தேவர்கள். ஆமா, நீங்கள் வலதுபுறமாக வருங்கள். சரி, இந்த அமிர்தத்தை அடைய வேண்டுமானால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? ஒரு கையை கட்டி ஒரு கையை நீட்டி கண்களை மூடி மௌனமாக உட்கார்ந்து இருக்க வேண்டும். இதற்காக யார் கடைசியில் கண்ணை திறந்து என்னை பார்க்கிறீர்களோ ஆமா அவர்களை நான் திருமணம் முடித்துக் கொள்வேன். அதாவது இடியே தலையில வந்தாலும் கண்ண திறக்க மாட்டேன். அப்படியா? அதாவது பெண் மீது எனக்கு ஆசை அதிகம். அப்படியா? ஆமா, பெண் மீது ஆசை அதிகம். ஓஹோ, ஆண்டவன் அப்படி படைச்சு விட்டான். என்ன செய்ய? என்ன கண்ணை திறடா. முடியாது. ஏன் திறக்க மாட்டாய்? பொண்ணை கிட்டணும். தெய்வாமிரத கையிலே வந்து விழும். சாப்பிட்டு விட்டு கண்ணை மூடிக்கொண்டே இருப்பேன். கடைசியிலே அந்த பெண்ணை கெட்டுவது நான் தான். உனக்கு என்ன பொறாமை? கெட்டவும் முடியாது, தொடவும் முடியாது. பொண்ணை காணும். பொண்ணை காணுமா? ஆமா, சரவே கேட்குதா? கேட்கவில்லை. அப்படின்னா கண்ணை திறந்து பாரு. பொண்ணையும் காணல, ஒன்னையும் காணலடா. போய் சொல்ற. தெய்வார்கள் அமிர்தத்தை சாப்பிட்டு போய் சொல்ற. தெய்வார்கள் அமிர்தத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களை அடக்கூடாது. அவன் விடாத. அவன் கால வாரி அடி. யாருக்கடா வேண்டும்? என்று சொல்வார்கள். அப்படின்னா இவங்களை விடக்கூடாது. அடைய தேவுக்களே, எங்களோட பாகம் எப்படி இனிமேல் இவர்களை விட்டு வைக்க கூடாது. ஆமா, என்று தனது வலதுகரத்திலே காதலித்திருக்கும் சுதர்சனம் சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை எடுத்து அப்படியே அசுரன் கூட்டத்தில் ஏறினார். அந்த சக்கரமாசன் பாதாள உலகத்தை அசுர வர்க்கம் ஆண் வர்க்கத்தை அடியோடு அறுத்து விடுகின்றது. ஏன்னா அந்த அசுர வர்க்கத்துல பெண்களை வைத்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆண்கள் தான் சின்ன அங்குள்ள ஆண் வர்க்கம் அனைத்தும் அடியேறத்து விட்டது. கடலிலே சென்று நீராடி மீண்டும் கண்ணன்கையிலே சுழன்று கொண்டிருக்கிறதாம் சக்கரம். இப்படி சக்கரம் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே பாதாள லோகமானது இப்படி
கண்ணனுடைய சுக்கராயுதத்தை கண்டு மாயிஸ்திரியானவள் சரி கண்ணா பயமண்டியரு கருங்கோப்பை வணங்கி நின்றாள். அவளுக்கு மட்டும் நாச்சி வளர்த்து விட்டு சக்கரம் செஞ்சு விட மாயிஸ்திரியானவள் நம்முடைய பாதாள உலகம் எவ்வளவு சீரும் சிறப்பாக ஆண்டு வந்தோம். இந்த கண்ணனுடைய சக்கரம் விட்டு பாதாள உலகம் எப்படி பண்பாக போய்விட்டது. நம்ம நிலைமை பார்த்தால் எப்படி இருக்கிறது? அழிந்த குலம் அழைக்க வேண்டுமானால் நாம் தான் பாடுபட வேண்டும். ஏன்னா நம்முடைய குலமோ ராட்சச குலம். ஆமா, நாம் இன்னொரு குலத்திலே சென்று திருமணத்தை முடிக்க முடியாது, உலகம் அசைபாடும். ஆகவே ஆடவர் இல்லாமல் குழந்தை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆதிசிவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஆதி பரம்பொருளாகிய பகவானை நினைத்து அரும்பெரும் தவத்தை செய்கின்றாள். அப்படி எப்படி பாருங்கள், எப்படி எப்படி அம்மா இருந்த ஆண்டே அருந்த பஸ் அன்னவளுடைய தவத்தை திறகிய காஷிவன் பகவான் என்ன கல்லா இல்லை கரும்பாறையா கற்பக விருட்சமாயிற்று கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் அல்லவா? அந்த பெண்ணுக்கு முன்பே தோன்றி கேட்கின்றார், எப்படி பெண்ணே ராட்சசி சுவாமி உனக்கு என்ன வேண்டும், என்ன குறை, என்ன எனக்கு தவம் இருக்கின்றார்? சுவாமி அழிந்து போன உலகத்தை ஆள்வதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வர வேண்டும் சுவாமி. பெண்ணே நீ தவம் இருந்தது குற்றமில்லை, ஆனால் நீ இப்போது வந்திருக்கக்கூடிய வேலையை பார்த்தாயா? ஆமா, வேலை என்ன வில்லப்பாட்டு வேலை பொழுது அங்கு பாதி இங்கு பாதி அடைந்தும் அடையாத திருவாயில் இருக்கிறது. இந்த நேரத்தில் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்தேன் என்று சொன்னால் தவேலகரம் மோசமான பிள்ளை கிடைக்கும், சுத்த மோசம் கை எடுக்காது. உனக்கு நாளைக்கு வந்து சொன்னா இது குளம்பாடி பையன் மாதிரி அழகா கண்ணுக்கு உனக்கு அப்படி ஒரு குழந்தை நாளைக்கு வந்து சொன்னா முடியாது சுவாமி, முடியவே முடியாது. உங்களை எப்போது பார்த்தேனோ உடனடியாக குழந்தைக்கு வரம் வாங்க வேண்டும் என்ற ஆசை. சரி, ஆதலால் குழந்தைக்கு வரம் தந்து விட்டு தான் போக வேண்டும். அன்னைக்கு சொல்லி வச்சா எப்படி கெடுமதி கேளாது. ஆமா, கெட்டு போறதுக்கு 1000 புத்தி சொன்னாலும் சரி, சிவனங்காதவங்க சொன்ன மாதிரிதான். அவனை கெட்டாத சொன்ன கெட்டினா அவனை தான் கெட்டணும் ஒத்த கடன். ஆமா, கண்ணீரே கமலையுமா இருக்கு. உனக்கு குழந்தைதானே வேண்டும், இதோ உனக்கு குழந்தை கருள் வந்தோம். அன்று முதல் அவள் வயிற்றிலே கற்பம் நினைத்து ரிஷிகற்பம் ராத்தங்கால் என்பதற்கு எப்படி இருக்கிறாள் பாருங்கள். 1வது மாதம் சொல்லமா
ஆமா 1வது மாதத்துல ஆமா இவளுக்கு சந்தேகப்படுற ஏன்னா கொஞ்ச நாட்கள் பிரிந்து விட்டது 2 மாதம் ஆகுறது. சரி கர்ப்பவதியா இருக்கக்கூடிய அம்மாவுக்கு இடை சிறுத்து காணப்படுமா? அதாவது இடுப்பு வந்து உடுக்கி இடை கொண்டு சிரித்து காணப்படுச்சு அப்படிங்கலாம். ஆமா இன்னைக்கெல்லாம் சிங்கப்பூர் அடுப்பு மாதிரி பிரித்து காணப்படுது. நல்லது. எல்லாம் ரேசா இருந்து ஜோரா தின்னு 1 மாதம் ஆகிறது. ஆமா முத்து நிறமேறியானாள். அம்மாவுடைய மேனியெல்லாம் முத்து. இளவையில் அம்மா மேனில படும்போது இப்படி அழுது அது ஒரு கலர் அடிக்குமா? ஆமா அவங்க வீட்டு ஐயாவுக்கு பஞ்சமே கிடையாது. பஞ்சம் ரொம்ப இருக்கு. மாசம் ஆனால இருந்து முதவாரம் 40 நாள்ல ஸ்கேன். நான் வந்த உடனே பார்த்தேன் மோகி இந்த அம்மா முருகேசனுக்கு மாசம் எத்தனை கருத்து நீண்டு போறாங்க. அதான் 4வது மாதத்தில் நகல் பழமேறியானாள். சொல்றது கேளுங்க. நகல் பழம் எப்படி இருக்கும் தம்பி? அதுக்கு சொல்றது கேளுங்க. நகல் பழம் எப்படி இருக்கும்? அதான் நல்ல பழுத்த நகல் பழம் கோவில விழுந்தா என்ன ஆகும்? அப்படி கோவில விழுந்தா செதறி போயிடும். 5 மாதமாகிறது. அறவயிறு பூரணமானாள். சரி பக்கத்து வீட்டுக்கு பாடு பேச. ஏன்னா அன்னைக்கெல்லாம் 10 மாசம் வரைக்கும் ஸ்கேனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க பிள்ளை வச்சு எடுத்தாங்க. அன்னைக்கெல்லாம் பிள்ளை தெரிஞ்சு 40ஆம் நாளே ஸ்கேன். சரி எக்ஸ்ரே. நம்ம ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ஸ்கேன். வீட்டுக்காரர் என்ன செய்வாரு? சரி கவர்மெண்ட் அதை போக வேண்டியதான் தெரியல. ஏன் காசு கொடுக்கணும்னு கவலை. ஆமா கொண்டாட்டி மாசமான சந்தோஷம் இல்லை இருக்கும். அன்னைக்கு சந்தோஷம். நீங்களாம் மாசமானாலே கையில 2 லட்சம் எடுத்து வைக்கணும். முதல் பிள்ளைன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆபரேஷன் 2வது ஆயிடுச்சுன்னா கஷ்டம் ஆயிடுவீங்க. அதை முதல் பிள்ளை அம்மா வீட்டுல பார்ப்பாங்க சொல்லுவாங்க. ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை பெரியவங்க. அவங்க முதல் பிள்ளை வந்து 5 மாதத்தில் அறவயிறு பூரணமானாள். ஆமா 6வது மாதத்தில் அருவருப்பின் சொல்வார்கள். இனிப்பை சாப்பிட்டா புளிப்பை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆமா புளிப்பை சாப்பிட்டா இனிப்பை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரி மண்ணாங்கட்டி இந்த கறிக்கட்டை அதான் சொல்லுவாங்க. 6 மாத கர்ப்பிணியான பெண்களுக்கு ஏற்ற சாதனம் வாங்கி கொடுக்க வேண்டுமா? ஆமா இல்லாட்டா பிறக்கப்பட்ட குழந்தை சீக்கா பிடிச்ச பிள்ளையா ஒன்ன மாதிரி. ஆமா எப்படி இருக்கும்? கொடுப்படாதவனா ஆயிடும். கை கொடு தண்ணி. அதனால 7 மாதமாகிறது. 7வது மாதத்தில் போல வருவது காடு. 8வது ஒன்றாக 9 மாதத்தில் என்ன பண்ணுவாங்க? 9 மாசத்துல உடையவருக்கு ஒரு பொங்கல் போடுவாங்க. ஆமா உடையவர் சொன்னா உடையவர் என்றால் அவங்க குலசாமிக்கு பொங்கல் போடுவாங்க. பொதுவாக பெண்களுக்கு கண்கண்ட தெய்வம் கடவுள் என்று சொல்வார்கள். அது அன்னைக்கு. ஆமா இன்னைக்கு கண்கண்ட தெய்வம் கடவுளா? 10 மாதம் தீர்ந்து பெற்றாளையா அழகா வத்தக்காப்பழம் போல சிங்கமாட கண்ண மாதிரி அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கருப்பாத ஒரு குட்டியை போல ஒரு பிள்ளை வைத்து போட்டா. ஆண் குழந்தை பிறந்தா அங்க என்ன நடக்கும்? பெண்கள்லாம் குறவடி போடுறாங்க. போடுவார்கள். பெண் குழந்தை பிறந்தால் செவி தட்டுவாங்க. எதுக்குனே நம்ம வீட்டுலாம் ஓலை இட்டு பார்த்தீங்களா? ஓலை இட்டு செவி தட்டுவாங்க. சரி நீ என்ன பண்ணன? ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்தப்போ என்ன பண்ணன? அதாவது ஆண் குழந்தை சொன்னா வீட்டுக்கு செல்வத்தை தேடி கொண்டு வரும். பெண் குழந்தை இருக்கக்கூடிய செல்வத்தை ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ஒரு குறவு போடுமா? சபாஸ். குறவையிட்டு கொப்பள இருந்தார்கள். கொப்பள இருந்தா அந்த குழந்தை பிழைக்குமா? தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு கொப்பள் கொடி உறவுதான். கொப்பள் கொடி உறவானது அன்றைக்கு துண்டிக்கப்படுகிறது. ஆமா அந்த தொப்புள் கொடி அறுத்து ஒரு சொட்டை கொடுப்பாங்க. கொப்பாடி நீக்கி கொப்பிலெடுத்து அப்படியே நீராட்டி சீராட்டி சரி தங்கமணி தொட்டிலை எடுத்து பொன்முரசி பொட்டு விட்டு ஆமா நாங்க தொட்டில போட்டு தாராட்டு பாட
பாடுகின்றாள். எப்படிமா தாலாட்டு பாடுகிறாள்? தாலாட்டு எப்படி தம்பி பாடுவாங்க? உங்க அம்மா பாடுவாங்களா? அன்னைக்கெல்லாம் கட்டிய கணவனுக்கு தாலாட்டு பாடினாங்க. இன்னைக்கு உள்ள பெண்கள்லாம் பெத்த பிள்ளைக்கு கூட தாலாட்டு பாட மாட்டேங்கிறாங்க. அப்படியா? தாலாட்டு போடுறாங்க. அதுக்கு கல்யாணமே முடியல. கல்யாணம் முடிஞ்சாதான் தெரியும் தாலாட்டி போடணும்னு சொல்லி. எங்க அக்கா புனிதா சீராட்டி சீராட்டி அந்த தொட்டிலே போட்டு தாலாட்டு பாடுகின்றார். ஆரி வேரி யாராரோ 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 ஆரி வேரி கண்ணே மணியே கட்டி கரும்பி தேனே திரவியமே வீட்டாத தெள்ளமுறை பாரந்தாணியெல்லாம் பணவழைக்க வந்திருந்தோம். தாலாட்டு பாட்டு பாடி மோரந்த நாயெல்லாம் முத்தழைக்க வந்திருந்தோம். அதே பரமசிவன் பந்தடிக்க பரமசிவன் அடித்து வந்து பகிர்ந்தடிக்க வந்திருந்தோம். அப்படின்னு சொல்லி குழந்தையாக தாலாட்டி சீராட்டி வளர்த்து வரக்கூடிய நாளையே. ஆமா, அந்த காலத்துல பாடுவாங்கன்னா சித்தி அடித்தாளோ செம்பரத்தி சென்றாரே மாமி அடித்தாளோ மாதுளம் சென்றாரே உங்க அத்தை அடித்தாளோ தாளாட்டுவாங்க. அன்போடு தாளாட்டி வளர்த்து வருகின்றாள். சரி, குழந்தை பிறந்து இன்றைக்கு எத்தனை நாள் ஆகிறது? இன்னைக்கு 40 நாள் ஆகுது. 40 நாள் ஆயிட்டா? 28வது நாள் 28 கட்டினார்கள். சரி சரி. 41வது நாள் முறைமுறையாக எல்லாம் அறிவித்து அன்னதானம் எல்லாம் கொடுத்து இந்த பேர் சூட்டு விழா. அதனால பெண்கள்லாம் சொல்றாங்க அக்கா, என்ன நம்முடைய குலத்தலைவி பிரபலாட்சிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குடி. யாரு? குலத்தலைவி. ஆமா ஆமா, குழுத்தலைவி ரெடி. குலத்தலைவி. ஆமா, குழுத்தலைவி தான் ஓடி போயிட்டா. குலத்தலைவி. சரி, ஆமா, அவளுக்கு பேர் போடணும். அவளுக்கு பேர் வைக்க வேண்டும். நீ எதுக்கு வந்த? நான் சோத்துக்கு வந்தேன். நீ சாப்பாட்டுக்கு வந்தாடா? இல்ல, நீ ஒரு பேர் போடு. ஆனாடி நான் பேர் வச்சேன்னா வச்ச மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமா, பேரை வைக்காத, பேரை சூட்டு. சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லு. தேவையா? தேவையா? இது தேவையா? நீங்க தேவையான்னு நான் யோசிக்கிறேன். தேவையா? நீ இப்பதானே ஆரம்பிச்சிருக்க. இனி வளர்ந்துருவா. நல்லா இருக்காடி பேரு. இல்லாடி வாங்குவாடி. பேர் நல்லா இருக்கா? இந்த பேர் தேவையே இல்லை. ஏன்டி? இதுக்கு நமக்கும் ஒத்து வராது. அதாடி நீ ஒரு பேர் போடு. என்ன குழந்தை பிறந்திருக்கு? துணி தூக்கி பாரு குழந்தை. சொல்லி ஆண் குழந்தை. ஆண் குழந்தையா? அப்ப கண்ணன் போடுவோம். கண்ணன். ஆமா, அவன் கள்ள பேர். டேய், நல்ல பையன். நீ சொன்னதை கேட்டு அந்த அக்கா சிரிக்கிறா. அடி கண்ணன்னு சொன்னாலே 4 வீட்டுக்கு போவான். கண்ணன் ராமன் இந்த பேரே வேண்டாண்டி. கண்ணன் எதுக்கு போறா? அவன் அவதார புருஷன். யாருக்கு புருஷன்? மாயவன், மாய அவதாரன். அவதார புருஷனா? மாயன் பெருமாள். ஆனா அந்த பேரு நல்லதா இருக்கு. வேண்டாம். பகவான் அருளியை குழந்தையானதினாலும் குலமோ அரக்க குலமானதினாலும்
போனாலும் சரி பத்மாசுரனாகிய வளர்க்கிழந்த வீராமத்தை சுட்டி அருமை பெருமையாக வளர்த்து வருகின்றாள். அம்மா குழந்தையோ என்ன அன்பாக வளர்ந்து வருகின்றார். சரி வயது 7 வயது கிடைக்கிறான். அம்மா அருகிலே அழைத்தாள். கண்ணே என்ன வா அம்மா ஒத்திக்கே நடந்திருக்குமே சொல்லுங்கம்மா. சமணம் சரிமான சரிமான பிரச்சனை. அம்மா சொல்லுமா மகனே நீ இப்ப பாடசாலைக்கு போகணும். அம்மா பாடசாலை கன்னியாகுமரிக்கு வைக்கலாமா இருக்கு. ஆமா அங்கே போகணும். போயிட்டு வந்துடல. நான் எப்படிமா போவேன்? ஏன் சமணம் குடிக்கிறாங்க வெளியில போனோரேன். அம்மா அம்மா நான் ரொம்ப பயப்படுவேன். பயப்படுவியா? ஆனது அக்காவை கூட்டு பாடசாலையில பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அம்மா பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? யார் வாத்தியார் இருப்பாங்க, வேற அந்த மாதிரி பசங்க இருப்பாங்க, இதெல்லாம் டீச்சர் இருப்பாங்களா? ஆமா இருப்பாங்க. அப்ப நான் போறேன். போ. நான் வரல. போயிட்டு வாங்க. வீட்டுக்கு வரல. பாடசாலையிலே வந்தான். அதாவது என்ன படிக்கிறான் பாருங்கள். கதைகளை எப்படி புரியுறான்? அறிவை ஒன்றை வேண்டாம் மாற்றி சொல்லி படித்து அப்படி 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் அவங்க 32 தர்மங்கள் சரிக்கா 64 ஐக்கியானங்கள் 96 தத்துவங்கள் ஆமா வாத்தியார் 108 ஆகமம். ஓஹோ இதெல்லாம் படிச்சு வரும்போது 10 வயசு. 10 வயதிலே ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு வேண்டிய கலைகளை சிறப்பு தொழில் வர்மாயம் அடிமுறை விடிமுறை கண்ணுக்குள்ள மண்ணவாரி போடுறது குரல் வித்தை பம்மல் பதங்கள் சாடல் எல்லாம் படித்தான். ஒரு மன்னனுக்கு ஏற்ற வித்தை அனைத்தும் கற்றுள்ளார். ஆகிய கலைகள் 64 ஐய முறை கற்றுத் தேர்ந்து வருகின்றான். கற்றாலும் எல்லாருக்கும் அது சரிவர. அதாவது மொத்தத்துல இந்த புத்தியில மொத்தம் 3 இருப்பிடமான சேர்ந்தான். மகனே என்னம்மா நீ மேல படிக்கல, நீ பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேமா? ஏன்டா நான் தனியா நான் ஆடுறா? என்ன நான் கூட படிச்ச எல்லாத்துக்கும் ஆயிட்டுமா? ஓக்குடி அறியாத மக்களே போயிட்டோம். என் கூட படிச்ச எல்லாத்துக்கும் ஆயிட்டுமா? நீ உட்பட மாட்டாளே. எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிட்டுமா? கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆகி 1 இருக்கு. சரி அதனால எனக்கும் வேணும். அந்த அப்டா மார்க்கெட்ல போய் அதனால நீ பள்ளிக்கூடம் போகல. எனக்கு ஒரு கல்யாணம் வாங்கி தம்மா. ஏய் ஏமா சொல்லு. நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். பள்ளிக்கூடம் போக மாட்டேன். படிக்க மாட்டேன்.
என்னடா பட்டி கொடுத்துட்டு போக மாட்டேமா. போக மாட்டியா? என்ன அங்க உள்ள பசங்களை ஒரு மாதிரியே பார்க்காங்கம்மா. நீ என்ன படிச்சிருக்கிற? நான் தானம்மா. ஆமா. நான் சின்னதா ஒரு PhD முடிச்சிருக்கேம்மா. அப்படியா? ஏமா மகனே எனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் வாங்கித்தாம்மா. கல்யாணம்னா துட்டு கொடுத்து வாங்குறதாடா? ஏமா அந்த இருக்குல்ல அது சவரியா இருக்குல்ல ஆமா. அது கிடைக்காதம்மா. கல்யாணம் நிறைய கடை இருக்குமாங்க. நிறைய கடை இருக்கு. டிராபிக்ல வர கடைக்கு 10 பேர் வைக்கிறான் உன்னை கண்காணிக்க. ஏமா டிராபிக்ல வர முடியல. வரும்போது ஒரு பொம்பளை போலீஸ் லிஃப்ட் கொடுத்து அவங்களோட மண்டபத்துல இறக்கி விட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா? சத்தியம் நடந்தது. நீ ஏற்றி விட்டு தான் வந்திருக்கிறியா போனே? ஆமா. ஏன்னா நீ வந்ததே நம்ம மகாளி அம்மனுடைய பொட்டியத்தால தான் நீ வந்துச்சு. ஹெல்மெட் இல்ல தமிழ் பாட்டி அந்த மண்டபத்துல. அதனால மகனே உனக்கு கல்யாணம் தானே வேணும். ஆமாம்மா. உனக்கு ஒரு பொண்ணு நான் பார்த்து வச்சிருக்கிறேன். யாருமா அந்த பொண்ணு? அது யார் தெரியுமா? யாருமா? உன்னுடைய மாமா பொண்ணு, உங்க அண்ணன் பொண்ணு அந்த மல்லிகா. மல்லிகா வேண்டாமா? ஏன்? பிராயத்துல சிக்கன சிம்பர் மாதிரி இருந்தா. சரி. இன்னைக்கு அவ அடியும் தெரியாது தலையும் தெரியாது ஒரு ஓரம் மனதை மாதிரி இருக்காமா. நீ எப்படி இருக்க? இந்த வெள்ளாரோட ரோட்ல உருட்டிக்கணும்னு வச்சுக்கியே ரோட்டையே சாப்பிடுறோம். நீ இப்படி இருக்கா மக்களே? ரொம்ப சிக்கன இருக்கம்மா. ஆமா நீ சிக்கனா இருக்கா உனக்கு. ஒரு கீழே இறங்கு. எனக்கு வேண்டாம் மல்லிகா. ஏய் வேண்டாமா? என்ன வேண்டாம் அப்படின்னா எனக்கு சொல்றேங்க. யாருமா? நமது ஊர் ஜமீன்தார் பொண்ணு. அந்த நேசம் ஏமா நேசத்துக்கு எனக்கு ரொம்ப பாசமா. சரி. நாங்க 2 பேரும் படிக்கிற காலத்துல ரொம்ப க்ளோஸ். அப்படியா? ரொம்ப நெருக்கம். நினைக்கிறாள்மா இஸ்ரவேலியார். நினைக்கிறாள். அதாவது நேசமுற்றாய் இந்த பெண்ணை அந்த வளர்க்கலுக்கு திருமணம் முடித்து வைத்தார். சரி. நாட்கள் பல கடந்தது. அதானே பாதாள நாட்டையும் மன்னவனுக்கே கிரீடம் சுட்டி வைத்தாள். பட்டம் சுட்டி வைத்த பாதாள உலகத்தை எப்படி எப்படி கொண்டு வருகிறார்? எப்படி அரசாட்சி செய்து வருகிறார் பாருங்கள். அரசை புரிந்துமே மாதா பாதாள லோகம். பாதாள லோகம். அரசை நடத்திய மாதா. அரசை புரிந்துமே மாதா பாதாள லோகம். பாதாள லோகம் அரசை நடத்திய மாதா. சிறிது காலம் சிறப்பாகவே ஆண்டு வருகின்றான். அப்புறம் நாட்கள் சில சில தாண்டி சொல்லக்கூடிய அகத்தை பிடிக்குது. ஆணவம் வரைக்கு ஏறியது. பதவி வரும்போது ஒருவனுக்கு பணிவு வர வேண்டும். இவனுக்கு நானும் சொல்லி ஆணவம் வருதோ அவன் அன்னைக்கே அழிஞ்சிடுவான். நிச்சயமா. ஆனால் இந்த மதனைக்கு தான் என்ன சொல்லக்கூடிய அகத்தை விடுகிறது. சரி. கொஞ்ச நாள் நல்ல முறையில் ஆண்டு வந்தான். நாட்கள் சில சில கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றார். ஆமா. இப்பேற்பட்ட கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றார். ஆண்டி வேலை கண்டா நாண்டாய் சொல்ல சொல்லி அழைக்கிறோம் இரண்டே நல்லதோ நல்லதோ மனே கண்டா நாண்டாய் வெற்றிவே கொடுதா ஓய் மனதோ நீரோபா மனமொழிவா மணிக்குமையே மணிவே போட்டி பரிகள் போட்டி பரிகள் போட்டி மணிக்கிடுவான் மக்களையோ
கொடுங்கோல் ஆட்சி புரிய ஆரம்பித்து விட்டார். ஆலயங்கள் கதவடைத்தான், அங்கே கொண்ட அந்நியர் ஆட்டத்தை கொண்டு வைக்கின்றன. இப்படி போட்டு ஆலயங்களை வைத்து நமக்கு ஏதாவது 10 ரூபா போஜனம் இருக்கா? என்ன 10 ரூபா வருமானம் இருக்கா? நான் ஆண்டுக்கு ஒரு கொடை கொடுக்கணும், வில்லுபாட்டு வைக்கணும், மேளம் வைக்கணும். இந்த கோயில்களை வைத்து செலவுதான் இருக்குன்னு சொல்லி முதல்ல வச்சு ஆப்போசிட் இந்த வில்லுகாரர்களுக்கு தான் பள்ளிக்கூடங்களை எல்லாம் அடைத்தான். கோவில்கள் எல்லாம் அருகால பூஜையை முடக்கினான், வாசலை அடைத்தான். பள்ளிக்கூடங்களை எல்லாம் அடைத்து அங்கே கொண்டு கள்ளு கடை வைக்கிறான். ஆமா, கள்ளு சாராயம் இதை போட்டோம்னா இப்பேற்பட்ட கடைகளை ஆட்களுக்கு கிக்கு வரும். ஆனா போடாமலே நிறைய பேருக்கு கிக்கு வரும். அதாவது கொரோனாவில் இல்லாத கடைகள் ஆனா கள்ளு கடை கூட அடைக்கல. சில விதமான வரிமுறைகளை ஏற்படுத்தினான். சரி, மாட்டு வரி மாட்டு வரி ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, வீட்டுக்கு வரி, கோழிக்கு வரி, குடை பிடிப்பவர்களுக்கு வரி, அது போன்ற முட்டைக்கு வரி, குடம் கொண்டு பெண்கள் தண்ணீருக்கு சென்றால் அதற்கு வரி, அது குறிக்கிற குஞ்சிக்கு வரி, வரிக்கு மேல் வரியை போடுகிறார். ஆமா, பாதாள நாட்டிலே பஞ்சம் அதிகரித்து விட்டது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதெல்லாம் வரியா? ஜனவரி இதெல்லாம் போட்டா ஜனவரி. அதுல 1-2 பேர் எழுதுதையா பேர் முடிச்சாங்க, அவங்களுக்கெல்லாம் போட்டா பிப்ரவரி. சரி, பஞ்சம் தாண்டவமாடுகிறது. நினைக்கின்றார் சிற்றரசர்கள் எல்லாம். என்ன 12 வருடம் மழை மாறி இல்லை. ஆமா, சாப்பிட சாப்பாடு கிடையாது, உண்ட உணவு கிடையாது. என் பொண்டாட்டி தாலியெல்லாம் அடகு வச்சு சாப்பிட்டாச்சு. இது நினைக்கின்றார். அங்கதானே போவாங்க இவைக்கு. ஆமா, அப்ப அங்கதானே போகணும். அதுக்குதானே கட்டி வச்சுட்டு 6வது மாசமே அதை முதல்ல கடத்திடுவான். கெட்டிக்காரன் கொடூரமான வரிகளை ஏற்படுத்தி ஒரு வாரத்தை பஞ்சம் தாண்டவமாடுகிறது. சரி, 12 வருடம் ஒரு நாட்டில் மழை இல்லையானால் நாடு என்ன ஆகும்? செழிப்பா இருக்கும், பஞ்சத்துல செழிப்பா இருக்கும். இப்படி இந்த கொடுங்கோல் ஆட்சி புரியும் அரசனின் குடைநிலையில் வாழ்வதை விட கட்டுப்புலி வாழும் காடிய நலம் கோபையா, அது கோழைத்தனம். என்னடா, நாம அவனை 55 தேசத்து ராஜாக்கள் இருக்கின்றோம். ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து விடை செலுத்தம் என்று சொன்னால் வெற்றி பெற்றால் நாட்டை ஆளலாம், இல்லை என்றால் நீ சொல்லுவது போல் காட்டுக்கு சென்று விடலாம். அதுதான் சரி. அவன்கிட்ட இருக்கா என்னதுல வீரர் இருக்கா? அவன்கிட்ட புறப்படுங்கள், தூக்கி அவர் ஒரு ஆயுதத்தை எடுங்கள். நாம எடுத்தாரு
ஓசைகளை கேட்டு சொல்லுகின்ற மந்திரி வருகிறே. மந்திரி, வெளியே குதிரையின் குளம்படி ஓசைகள் கேட்கின்றன. ஒருவேளை இந்த அரசுகளெல்லாம் கப்பம் கொண்டு வந்திருப்பார்களா? கப்பமில்லை மன்னா, உங்களுக்கு அப்பம் சுட்டு கொண்டு வந்திருக்காங்க. டேய் மடையா, விளங்கும்படி சொல்லுடா. மன்னவா, நீவாள் அசுரவாணிகளோடு வந்திருக்கின்றார்கள். என்னது, படைக்கு வந்திருக்கின்றார்களா? ஆமா. டேய் மந்திரி, இந்த காலத்துல எனக்கு தப்பிப்பதற்கு ஏதாவது வழி ஒரு சொல்லுடா. வழி? ஆமா. மன்னவா, என்னடா இப்போ வந்து விடுகிறேன். எங்கடா போற? அகன்று விட்டா நீ எல்லாம் ஒரு மந்திரி இந்த வயலுக்கு நினைக்கிறான். என்ன யோசிக்கிறா? நாம் என்ன செய்வது? இவர்களோடு படை போறதுக்கு போக வேண்டுமானா நம்மிடமோ படைவிடாதி செய்யுங்கள் வந்ததில்லை. அதாவது படைகளை சேனைகளை பொண்டாட்டியை கூட இல்லை, அம்மா வீட்டு விட்டுருக்கோம். உடம்புலயும் பலம் கிடையாது. ஆமா, என்ன செய்வது? அந்த நேரத்துல போய் பொண்டாட்டி நினைப்பானா? பொண்டாட்டி தான் முக்கியம், வாழ்க்கையில முக்கியம். அதுதான் சரி. அவளையும் கொண்டு அம்மா என்ன இது செய்வது என்று அதானே வாசல்கள் எல்லாம் உடைத்தான். ஒரு அரங்கிலே புகுந்து விளம்புகின்றார். எப்படி அந்த நிலை தம்பி இல்லை, அருமனைக்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை ஒன்றை கண்டுபிடித்தார். சுரங்கத்தின் வழியாக விட்டார் ஐயா வண்டியை. அந்த காலத்தில் அவசரங்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்து என்று சொன்னால் ஒரு சுரங்க பாதத்தினுடைய அரண்மனையில் இருக்கும் கட்டிய மனைவிக்கு கூட தெரியாது. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சுரங்கத்தின் வழியாக பாகம் போய் கண்டறியாத கள்ளப்படாமலத்திலே வந்தான். ஆமா, ஒரு வந்ததும் நினைக்கிறான், அப்பாடா அவள் அங்கே இருக்கட்டும், ஓரளவு தப்பித்து விட்டோம். இனிமேல் அவர்கள் வந்தார், அவர்களை ஒரு கை பார்க்கலாம். காப்பி ஒரு மணி நேரம் என்று மேலே தூக்கிறான் கையை, மேலே தூக்கிறான். யோசிக்கிறான், என்ன தன்னந்தனியா அவங்க ரெண்டு கைய பார்க்கிறான். அப்படிதானே? சில ஆளு தன்னுடைய வீரத்தை காட்டணும்னா அவன் மனைவி கிட்ட தான் போய் வீரத்தை காட்டுவான். என்ன இப்படி மண்ணா வந்திருக்கீங்களா மனசா? சட்டையெல்லாம் கிழிஞ்சு இருக்கேன். என்ன அப்படின்னா, நானா விழுந்தேன், நான் என்ன பாடுபட்டான் தெரியுமா? என்னோட எதிர்த்தவன் பிழைப்பாடா, என் வீரத்தை உனக்கு தெரியுமா பிள்ளை அப்படின்னு சொல்லுவான். இருப்பிட மகிழ்ச்சி அந்த உரங்களுக்கு காப்பியா சரி, அப்பாடா ஓரளவு தப்பித்து விட்டோம். இனிமேல் அவர்கள் வந்தான், அவர்களை ஒரு கை பார்க்கலாம். ஆனால் இந்த வரத்திலே நின்று தன்னந்தனியாக இருக்கிறான். ஏராளமான வழி இருக்கிறது. இந்த உலகத்தில் பெரிதை கண்டுபிடிக்க
எனக்கு தெரிஞ்சு உலகத்துல பேச ரெண்டுதான். பெரிது ஓம் பெரிது நான்முகன் படைப்பு அந்த நான்முகனும் கரியமால் ஒன்றியில் பிறந்தோம் அந்த கரியமாலும் அலைகடலில் துயின்றோம் அந்த அலைகளும் குருமணி அங்கையுடைக்கும் அந்த குருமுறையும் கும்பகலசத்தில் பிறந்தோம் இந்த கும்பகலசமும் புவிகள் சிறியவன் இந்த புவியும் ஆதிசேடன் ஒருதலை பாரம் அந்த ஆதிசேடனும் அம்மை உமையவன் சிறுவிரல் கணையாடி மோதிரம் அம்மை உமையவனும் சிவனுக்குள் ஒடுக்கம் அந்த சிவபெருமானும் தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம் தொண்டர்கள் பெருமையை சொல்லவும் போனா என்று சொல்வார்கள். ஆமா அந்த உலகத்திலே ஆண்டவனை விட ஆண்டவனுக்கு தொண்டு செய்யறவங்க தான் தெரியும். இப்போ அம்மா பத்திரகாளியமா இருக்குன்னு சொன்னா நாம் ஒரு தொண்டராக சமைய வேண்டும். பத்திரகாளி அம்மையை விட அம்மா என்ன கோலம் கொள்ளுகிறான் பாருங்கள். இந்த வழியில் தாமியுடைதான் நின்றா தாமியுடைதான் நின்றா இந்த வல்லரக்கன் அழகான ஒரு தவக்கோலம் கொண்டான். 3 ஆசைகளை விடுத்தான். ஆமா 5 மடிக்கிறான். 9 வாசலை முடித்தான். அந்த ஆதிசிவன் பெரிய சிவ சிவா சிவ சிவா என்று சொல்லி சிறகுள்ளே சிறுசிறை கொண்டு அகற்களை குறைத்து மலை போல் விட்டான். அதன் மீது தனது சொந்த மந்திர வாளை நிறுத்தி வாளின் மீறில் தலைவீழும் கால் மீறுமாக 12 வருடங்களாக அரும்பரும் தவத்தை செய்தான் வல்லரக்கன். தவசானது கைலேங்கிரியில் அத்தை சுவாரியாகவே வீசுகிறதா. அப்போது பகவானும் பார்வதியும் பொழுதுபோக்காக சுகட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாருங்கள். அட்டகிரி பர்வதம்மா அருணகிரி பர்வதம்மா அட்டகிரி பர்வதம்மா அருணகிரி பர்வதம்மா இந்திரகிரி பர்வதம்மா பர்வதம்மா இந்திரகிரி பர்வதம்மா அஷ்டகிரி பர்வதம்மா அருணகிரி பர்வதம்மா அஷ்டகிரி பர்வதம்மா அருணகிரி பர்வதம்மா இந்திரகிரி பர்வதம்மா பகவானும் பார்வதியும் பொழுதுபோக்காக சொர்க்கத்தை விளையாடுகிறார்கள். பகவானுக்கு என்ன சின்னம், பார்வதிக்கு என்ன சின்னம்? பகவானுக்கு யாரை சின்னம்? பார்வதிக்கு குதிரை சின்னம். ஏன்னா ஆட்டத்தில் பகவானுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி, பார்வதிக்கு தோல்வி. ஆமா அன்று யோசிக்கிறா பார்வதி. இது சொற்கொடுனா வேற ஒண்ணும் கிடையாது. என்று பார்த்தாலும் பகவான் தானே வெற்றி அடைகின்றார்கள். என்றாவது ஒரு நாள் பகவானை தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார். எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடியதான என்னைக்கு பார்த்தாலும் வீட்டுக்காரர் தான் அடிக்கலாம். ஒரு நாளாவது நம்ம அவரை வந்து தூக்கி போட்டு அடிக்கணும். எல்லா கொண்டாடிக்கக்கூடிய ஆசை தானே. அந்த பார்வதி என்ன என்றால் பகவானை எப்படியாவது இன்றைக்கு வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த அரக்கனுடைய தவமோ அப்படியே முத்தி விட்டு அக்னி சோழியாகவே கைலாச மலை வரைக்கும் எட்டுகிறது. கைலாச மலைகளில் பகவானை சுற்றி அக்னி சோழியாகவே இருக்கிறது.
பகவான் அந்த அரக்கனுக்கு நெற்றிக் கண்ணை திறந்தபடி ஒளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். பார்க்கின்றாள் பார்வதி. சுதர்சனத்தில் எடுத்து யானை சின்னத்தில கொண்டு ஓடி கட்டித்தார். கலகல வந்து சிரிக்கின்றாள். சுவாமி, இன்று தாங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள். பார்வதி தான் வெற்றி. நிஷ்டையில் இருந்த என்னை தட்டி எழுப்பி விட்டு வெற்றியடைந்து விட்டேன் என்று சொல்லி மவனை வீட்டிக் கொண்டிருக்கின்றாள். இறைவா, பார்வதி என்னை நோக்கி கல்லைப்படை வனத்திலே ஒரு பெரும் காட்டரக்கன் என்னை நோக்கி தவம் செய்து வருகின்றார். அவருடைய தவத்தை நோக்கக்கூடிய வேளையிலே என்னை வென்று விட்டேன் என்று சொல்லி மாதை சொல்லாதே பார்வதி. என்றைக்கும் எனக்கு கீழ்தான். பெண் என்று சொன்னாலே ஒரு ஆணுக்கு கீழ்தான் இருக்க வேண்டும். நீ எனக்கு கீழ்தான் என்றைக்கும் அதை மறந்து விடாதே. நான் சென்று அந்த அரக்கனுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து விட்டு வருகின்றேன். இறைவா, என்ன அம்மா அந்த அரக்கனுக்கு வரம் கொடுக்க போறீங்களா? பார்வதி, அப்படின்னா நானும் வர்றேன். பார்வதி, இந்த கைலாச மலையை ஒன்று சிவமயம் இருக்க வேண்டும், இல்லைன்னா சக்திமயம் இருக்க வேண்டும். மயம் இல்லை என்றால் அருளிலிருந்து இந்த கைலாச மலை இருமயமாக வேண்டும். ஏன்னா வீட்டுல வந்து புருஷன் இருக்கணும், அப்படின்னா இல்ல பொண்டாட்டி இருக்கணும். ஆமா, ரெண்டு பேரும் என்ன சொன்னா அவருடைய கள்ள பயிருக்கு துக்கா போயிடும். பார்வதி, நாம் இரண்டு பேருமே செல்ல வேண்டாம். அதோ இருக்கின்றார் முதற்கோட்டை காவலாகி நந்தி பெருமான். சரி, ஆமா, அவருக்கு ஒரு வேலையுமே கிடையாது. உறங்குறாரு. அவரை அனுப்பி அந்த அரக்கனை கைலாச மலைக்கு அழைத்து வரலாம். பாராயணி, ஆமா, அதற்காக திருவுருவத்தினானவர்களை நினைத்து வரும் தவம் செய்தார். சரி சுவாமி, அன்னவரை சீக்கிரமாக அழைத்து வாருங்கள் என்று சொல்ல. சுவாமி, நான் அவனை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் என் முகத்தை பார்த்தீங்களா? மாட்டு முகம், மனித உடல். என்ன வடியுது? நான் இந்த மாட்டு முகம் மனித உடலோடு சென்றேன் என்று சொன்னால் பார்க்கிறவங்க கேட்பாங்க, அடுத்தவங்க வேண்டாம் புனித கேட்பா, ஐயோ அண்ணா மாடு என்ன வருது, மாடு என்ன போகுது, கல்லை கட்டி எரிவாங்க. ஆகவே சுவாமி, இந்த மாட்டு முகத்தை மாற்றி வேறு ஏதாவது ரூபத்தை தாருங்க சுவாமி. பகவானி, என்ன தாங்கள் நினைத்து ரூபாரும் சென்று வாரும். அப்படியா இருக்கு சுவாமி? என்ற நன்றிய பெருமான் எங்க மாட்டி ரூபத்தை மாற்றி வனம் மனாந்திரம் ஆறு அடவி சாலை சோலை பொறுப்போக்கு எல்லாம் கடந்து சொல்றீங்க. பொதுவா அந்த காலத்துல இருந்துச்சு புறம்போக்கு. இப்ப எல்லாம் தூசி போட்டா போடாச்சு. ஆமா, தூசி போட்டா போட்டு ஆமா எல்லாம் எமக்கு தான் குளத்தையும் பட்டா போட்டு வச்சிருக்காங்க. ஆமா என்று சொல்லுவார்கள். குளம் ஓடெல்லாம் கடந்து ஆமா அரக்கனுடைய தவச்சாலை ஒன்று பார்க்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் காணோம். எங்கு பார்த்தாலும் ஒரே கரையா முற்றா இருக்கு. ஆமா, அதுல ஒரே ஒரு கரையா முற்றுக்குள்ளே இருந்து மட்டும் ஒரு 5 எழுத்து மந்திரம் கேட்டு சிவாய மந்திரமாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. யோசிக்காது, அரக்கை இந்த புத்துக்குள்ளதான் இருக்கான். அதாவது பறக்கரை கைதட்டி இருப்போம் என்று சொன்னால் கவலைப்பட்டு விடுவார். நெய் தீட்டி எடுக்கிறோம் என்று சொன்னால் விதப்பட்டு விடுவான். சரி, ஆகவே இவன் யாரை நோக்கி தான் இருக்கின்றான்? என்று பகவானை நோக்கி தான் நாம் இருக்கின்றான். பகவான் பேரிலே அழகாக ஒரு வாமாரை ஒன்று வாடினார். கண்ணை குளித்தான் காட்டரக்கர். மழை பொழிந்து கரையான் முற்று பகவான் தான் வந்துவிட்டார்களோ என்று நந்தி ஒரு வாதத்தில் வந்து பொத்துன்னு விழுந்தார். சுவாமி வந்து விட்டீர்களா? சுவாமி வந்து விட்டீர்களா? தாங்கள் சிவனா? இல்லை. பிரம்மதேவனா? இல்லை. அல்லது விஷ்ணுவா? இல்லை. தாங்கள் யார்? டேய் மூடா, விட்டாள். போடா. நான் தாண்டா முதற்கோட்டை காவலாகி நந்தி பெருமான். நான் தாண்டா. அப்படியா? நந்தி வருந்தால் அறிய மாட்டேன் என்று நினைத்து விட்டீர்களா சுவாமி? என்ன? நந்தி வருந்தால் மாட்டிரும் என்றல்லவா சொல்லுவார்கள். தாங்கள் இப்படி மொட்டையும் கொழுத்தையுமா வந்திருக்கீங்க? அந்த மாட்டு ரூபத்தை காண்பித்தாலே நம்புவாயா? நிச்சயமாக. இதோ பார். சரியான துமா மாட்டக்கொம்பு மயிலக்காடு ஜெர்சிமாடு. சுவாமி, நம்பி விட்டாயா? தாங்கள் வந்த காரணம்? உன்னை கைலாச மலைக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன்ப்பா. சுவாமி, என்ன? தாங்கள் முன்னாடி போனா நான் பின்னாடி வர்றேன். நான் முன்னாடி போனா நீ பின்னாடி வாடா. நான் முன்னாடி போனா நீ பின்னாடி வாடா. நிப்பாட்டி வரது நேரம் வந்து தமிழக சும்மா ஒரு அதானே இப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி பல காத்து படி கடந்து
வனம் வனாந்திரம் ஏரி மணல் சாலை சோலை எல்லாம் கடந்து வானவர் லோகத்தில் வருகின்றார்கள். சரி, வானவர் லோகத்தின் அதிசயம் என்னம்மா? வானவடி என்றால் கண்ணோ இமைக்காது, கால்களோ தரையிலே படாது, பூமியில் படாது, ஆமா ஆகாசவாசிலாகவே தெரிவாங்க. அந்த மார்க்கமாகவே பறந்துகிட்டே இருப்பாங்க. அங்கே அல்லறை சில்லறை கல்லறை எதுவுமே இல்லாத நாடு. சில்லறை சொன்னா வடை சேரி மாத்தி வந்திருப்போம்ல, இங்க வந்து சில்லறை யார் தருவாங்க ராத்திரி? ஆமா, வடசேரியில போய் காலையில மாத்திடுவாங்க. அதாவது அதற்கு அல்லறை சொன்னாக்கா, அல்லறை என்றால் பிறப்பு இல்லை, பிறப்பு கிடையாதா? அல்லறைனா கல்யாணம் கிடையாது உனக்கு. மாறி மாறி பேசுறீங்க. அல்லறை என்றால் பிறப்பு இல்லை. நீங்க சொன்னீங்களா முதல்ல ஒண்ணு, அல்லறை என்றால் உனக்கு அங்க கல்லறை கிடையாது, சாக்காலம் இல்லை. நீங்க சொன்னதுல சொன்னீங்களா முதல்ல ஒண்ணு. ஆமா, அப்படி வந்து கொண்டே இருக்கிறார். மாணவர் லோகத்தை பார்த்து விட்டு இந்த லோகத்தின் அதிசயங்களை பார்த்து விட்டு லோகம் வந்தடைகின்றார்கள். பார்க்கும் பொழுதில் வல்லாரர்கள், பார்க்கும் பொழுதில் வல்லாரர்கள், நடுவே ஒரு கம்பத்தடி, அதன் மேல் ஒரு வட்ட பலகை, ஒரு எருமை கடை வாகனத்துல கப்பர் மீசிய கொப்பர் வாயுமா இருக்கிற ஒரு ஆசாமி. யாரே? அவர் தான் யமதர்மன். யமதர்மன் அவன் அரைக்கடம் விட்டுன. அவருடைய தலைக்கு மேல் ஒரு ரோமத்தினால் ஒரு மாலையால் தொங்கி விடப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே கேட்கிறான் அரகை சுவாமி, இவர் யார் சுவாமி? யாரு? அதோ ஒரு பெரிய ஆசாமி இருக்காரு, கப்பர் விஷயம் கொப்பர வாயுமா. ஆமா, இவர் யாரு? இதான் யமதர்மராஜன். சுவாமி யமதர்மராஜன் சொல்றீங்களே, அவர் தலைக்கு மேலாக ஒரு சிறிய ரோமத்திலே ஒரு பெரிய மலை ஒன்றை கிட்டி தங்க விட்டிருக்கிறார்களே, எதற்காக அது? பக்தா, யமன் ஏதாவது நீதி தவறி நடந்தார், ரோமத்தினால் தொங்கிவிடப்பட்ட மலையானது யமன் சிரசிலை விழுந்து இல்லை ஓடிக்கொண்டிருக்கும் அக்னி ஆற்றில் விழுந்து சாம்பலாகி விடுவார். யமனுக்கு சமன் என்ற பெயர். இந்த உலகத்துல எந்த கடவுளையும் ஏமாற்றலாம், ஆனால் இந்த யமதர்மனை மட்டும் ஏமாற்றவே முடியாது. சரி, 1000 உயிர் பிடிக்கணும். அதுக்கு 999 இவன்களை பிடித்துவிட்டு இவன் நம்ம சொந்தக்காரன் அப்படின்னு ஒருவன் உயிரை விட்டு சென்றான், அவனுக்கு தண்டனை. சொல்லுவாங்க அப்படி யமபுரத்தை பார்த்துவிட்டு சத்திய லோகத்தை இடைகின்றார்கள். அதோ பாருங்கள், அங்கே உலகத்தில் உள்ள ஜீவராஜிகளை பிடித்து வந்து அதோ ஒருவரை கொண்டு வந்து 10 காந்த ஊசி குத்துகிறார்களே, இவன் என்ன பாவம் செய்தவன்? அவனா கொத்தை குறைத்தும் அங்கே குணமரக்க அலந்தவாரே, Come on,
ஆட்டு ஆட்டுறாங்களே இன்னைக்கு இதுதான் கொத்தை குறைத்தவன் புறவரக்கால் அளந்தவன் சாமி கொத்துறவன் தான் கொத்துனா குரண்டு கொத்து சேர்த்து கொத்துனாங்க யாரு என் கையில கிடைச்சுன்னா நீங்க தானே சொன்னீங்க கொத்துறவன் எடுத்து உனக்கு கழுத்தையே அறுத்து நீங்க தானே சொன்னீங்க கொத்த குறைச்சவன்னு சொல்லி ஒரு வேலைக்கு போறோம்னா நான் தான் குரண்டு கொத்து சேர்த்து கொத்திருப்பேன் அப்படி இல்ல வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்காத ஆளு ஏன்னா அந்த காலத்துல வேலைக்கு கூலி ஆகுது தேங்காய் பறிக்கணும்னு சொல்லுவேன் அதோ ஒரு ஊர் போறோம் தேங்காய் பறிக்க போனா ஒரு பணத்துக்கு ஒரு 5 தேங்காய் கொடுப்பாங்க பாட்டுக்கு போறவங்க கோயில உள்ள அந்த பழம் பாயாசம் 5 தேங்காய் கொடுப்பாங்களா ஒரு 2 தேங்காய் கொடுப்பாங்க அதாவது பாட்டுக்கு போறவங்களுக்கு கோயில உள்ள பாயாசம் பழம் இடம் நீர் இதான் கிடைக்கும் அந்த ஒரு காலத்துல அப்படிதான் கொடுத்தாங்க அதாவது கொடுக்கக்கூடிய பொருள்ல வந்து வேலை சொல்லி நல்லா வேலையை வாங்குவான் சரி வேலையை வாங்கி சம்பளம் கேட்கும் போது சொல்லுவாங்க ரொம்ப அடிச்சுட்டான் கைக்கு படம் போட்டுக்கிட்டு சம்பளம் வளர்ந்து அப்படின்னு கேட்பாங்க அதாவது கொத்தை குறைத்தவன் குறைமறைக்க அதற்கப்பால் ஒருவன் இருப்பார் ஈட்டி கிடத்தி ஆமா கூடத்தால அடைகிறாங்களே அவன் என்ன பாவம் செய்தான் இவன் கலப்படம் செய்தான் சாமி கலக்கடை வியாபாரி மிக்ஸ் ஆமா தண்ணீர பாலை கலந்தவன் தண்ணீர பாலை கலந்தவனா ஆளுல தண்ணி கலந்தா பாவம் நாளா கெட்டிக்காரன் நெல்லுல அரை சாமி கலந்தவன் சாமி எத்தனை சாமி உளுந்துல தொளி கட்டி கலந்தவை இவன் அரிசியில கல்லு கலந்தவை இப்படி கலப்படம் அவன் நீ நான் ரொம்ப அக்மார் அதற்கு அப்பால் ஒருவனை பார்த்தீங்களா என்ன ஒரு கரிசிபுர கோட்டில் அடைத்து அவருக்கு 10 விரலுக்கு ஊசி அறைகின்றார்களே இவன் என்ன குற்றம் செய்தவன் தெரியுமா இவன் தான் அம்மா அப்பாவை அடிச்ச பாவி அம்மா அப்பாவை அடிச்சு பாவியா ஆமா நான் அடிக்கவே இல்லை கல்யாணம் கட்டின உடனே அம்மா அப்பாவை கொண்டு அனாதாசிரமத்தை விட்டு பத்திரமா விட்டு மாசம் 5000 உன்னை தொப்படுத்த அவங்க வளர்த்தாங்க ஆமா அவங்க சொத்துக்களை அனுபவிக்கும் காலத்துல நீ அவனை கொண்டு ஆசிரமத்துல விட்டுட்ட சொத்து வேணும்ல எனக்கு ஆமா நீ வளர்ப்பு பிள்ளைன்னு உனக்கே தெரியாது அவங்க அந்த மாதிரி உன்னை வளர்த்து வச்சிருக்காங்க மாசம் 5000 கொடுக்கும்ல கடைசியில அங்க போகும்போது அவங்க சொல்றாங்க ஒன்னதான் எடுத்து போனாங்கப்பா உன்னை வளர்த்த ஆளாக்கி அவர் வேலை பார்த்த ஆளை வந்து நீ முதியோர் இல்லத்துல விட்டுட்டீங்க சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பார்த்தாலும் ஆண்களுக்கே தண்டனை கொடுக்காங்களே ஆமா இந்த உலகத்துல பெண்கள் தப்பே செய்ய மாட்டாங்களா தப்பே கிடையாது எல்லாம் உட்கார்ந்து பிரச்சனை இல்லாம இப்படின்னு தூங்குவாங்க உட்கார்ந்து கதை விடுறாங்க தூங்குறாங்க காப்பி ஆஃப் பண்ண செய்யாதீங்க காப்பி வச்சு கத்தி போறாது அந்த காப்பி வச்சு அதாவது வந்த உடனே காப்பி கொடுத்தாங்க அதோ பாரு என்ன கொண்டே கணவனிடம் சண்டே கண்ண பண்ணினவே கட்டி கணவனிடம் எதிர்த்து பேசியவள் கட்டி கணவனை எதிர்த்து பேசினா இவ்வளவு பெரிய தண்டனையா ஆமா அந்த காலத்து பெண்கள் கணவன் போற திசை கால் ஈட்டி உட்கார மாட்டாங்க ராமண்டாட்டி அப்படிதான் எப்படி நான் ஒரு பாட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் சரி நான் சொல்லிட்டு தான் இன்னைக்கு மேல காட்டுக்கு பாட்டுக்கு போறேன் மேக்க மலையாளத்துக்கு பாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா மேக்க கழிக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு தம்பிக்கு எந்த இடம் கிழக்கு கீழே காட்டுக்கு பாட்டு போனா கிழக்க கழிக்க மாட்டேன் ஒரு நாள் சொல்லாம போனா அப்படியே விடி குதிச்சே உட்காந்துருப்பா எங்க காலிட்டு தெரியாம அப்படியா அவ்வளவு பாசம் என் மேல சரி நல்லா இருந்தா சரிதான் பணம்லாம் உண்டாமோ புருஷன் மேல பாசம் என் மேலையா புருஷன் மேல உண்டாங்க அப்படி சத்தியோகத்தில் பாவம் செய்தவங்களுக்கு இது தண்டனை சுவாமி புண்ணியம் செய்தவங்களை என்ன பண்றாங்க என்னை போன்று சொர்க்கலோக பதவி கொடுக்கிறார்கள் ஆமா என்ன போல புண்ணியம் செஞ்சா அவனுக்கு சொர்க்கம் ஒன்று சொல்றீங்க சத்தியலோகத்தையும் கடந்து கைலாச மலை வருகின்றார்கள் கரை கண்டிருக்கிறவன் எப்படி இருக்கிறார் கண்டானே நல்ல சிவ கைலாசம் எல்லாம் சிவ கைலாசம் எல்லாம் ஓலை கொடிது ஒரு புதுமைகள் எல்லாம் பட்டதொரு புதுமைகள் எல்லாம் உள்ளோரை உரையேறுகின்றேன் உள்ளோரை உரையேறுகின்றேன் உலகத்தில் உள்ளோரை உரையேறும் உலகத்தில் உள்ளோரை உரையேறும்
அருதிவல் அரக்கந்தானோ பண்டகே தவசியான பக்தர்கள் பலவே மூடி கொண்டகே தயனுமாலோ முதல் முறை தேடி காணா சந்தனை உதத்தோன் பாதம் சரணமாத் தொழுதுள்ளார். அழைத்துக் கொண்டு வருகிறார். பக்தா வல்லரக்கா அதோ பகவான் இருக்கின்றார்கள். வரத்தி அவரிடம் சென்று பெற்றுக் கொள்வாயாக. அப்படி ஆகட்டும் என்று நந்தி தேவர் அவர்கள் இப்பிடம் போய் அமர்ந்தார். பார்த்தால் இந்த வல்லரக்கரானவன் ஓடோடி சென்று பகவானுடைய பாதார விந்தங்களை வணங்கி கேட்கின்றார். சுவாமி சுவாமி பக்தா வல்லரக்கா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. பக்தா சுவாமி என்னை நினைத்து கொடூரமான தவம் செய்ய வேண்டிய காரணம்? சுவாமி என்னுடைய பேர் வல்லரக்கன். நான் பாதாள உலகத்தை சீரும் சிறப்பாக ஆண்டு வரக்கூடிய ஆளுகிறேன். சரி, என்னை பிடிக்காத சித்தரசுகள் என் மீது படையெடுத்து வந்து விட்டார்கள். ஆமா, உன்னை பிடிக்காத செடி பிடித்துதான். ஆமா, அதாவது என் மீது படையெடுத்து வந்த அந்த சித்தரசுகளை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு சிறிய வர வேண்டும் சுவாமி. சிறிய வரம்? ஆமா. அப்பா என்ன உனக்கு என்ன வேண்டும் கேள். எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும் தெரியுமா? கடைக்கட்டையும் சரியா வர்றோம். கடலை விட சிறிய உரமாக இருக்க வேண்டும். ஆனால் காட்டும் கூடிய உரமாக இருக்க வேண்டும். கடலை விட சிறிய உரமாக இருக்க வேண்டும். எடை கூடிய உரமாக இருக்க வேண்டும். அப்பா என்ன நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு தான் புரிஞ்சுள்ளது சுவாமி. என்னுடைய தூண்டுகளை கொண்டு எவர் கழுத்தில் நிற்கிறேனோ, என்னுடைய தூண்டுகளை கொண்டு 3 முறை தலையை சுற்றி யாருடைய கழுத்துக்கு நேராக நிற்கிறேனோ அவருடைய தலையானது இந்த ஆகாரத்தை பறக்க போல சித்து துறக்கி விட வேண்டும். பக்தா சுவாமி நீ செய்த தவமோ விருது, கேட்கக்கூடிய வரமோ சிறிது. சுவாமி எனக்கு தரக்கூடிய வரம் தான். எனக்கு என்ன ஆனாலும் இதை விட மேலான வரத்தை கேள் உனக்கு கொடுத்தேன். இதை விட மேலான வரம் என்ன வரம் என்ன இருக்கிறது? சாமி பேசாரோப சாயுற்ற அந்த நான்காம்பதம் அதை ஒரு இரவாக்கலாம். பெற்றுக்கொள். அந்த பகலை இரவாக்கி இரவை பகலாக்கி நான் என்ன செய்வது? அப்படின்னா உறங்கியா முடியும். ஆனா பறவைகள் வேண்டாம். இல்ல நீ தூங்கிடு. வேண்டாம் சுவாமி, எனக்கு வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். நீ கேட்டபடியாய் உனக்கு வர வேண்டும். எவன் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன? அது சொல்லுங்க. நாம கொடுக்கக்கூடிய வரத்தை கொடுத்து விட வேண்டியதான். கெடுவான் கேடு நினைப்பான் அவனே கெட்டு போவான். ஆமா, பிரச்சனை இல்லை. உனக்கு வரம் கொடுக்கிறேனப்பா. நல்லவன் எல்லோனாலும் நல்பொறி வரவே தன்னமன்று சொல்லக்கூடிய மொழியில் இரண்டு போராடக்கூடிய இடத்தில் தள்ளமத்தில் உன்னத்துண்டல் பொட்டிப்பட்ட தந்தை கேட்டவர். இந்த வார்த்தை கேட்ட அவருக்கு சும்மா விடுவானா? 12 வருஷம் நம்பர்ந்துட்டு தலை போகணும் சும்மா இவன் விடுவான். தள்ளமத்தில் உன்னத்துண்டல் பொட்டிப்பட்ட கேட்டதை மறந்தார். அதாவது தந்தை இருந்த வார்த்தையானது அவன் காலிலே விழுந்தது. பகவானுக்கோ 12 மணியளவில் இந்த பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வாக்கியங்கள் தாராக முழங்குகின்றன. தளமதில் உணர்வுகள் பொடிப்பட என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த கால வேலைகளோடு அடங்கிவிட்டது. தந்தை ஆடினான் பாடினான் ஆண்ட கொத்தாடினான். மகன் கொடுத்தாடி பகவான் அவனிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னானா? சொல்லுவான். அழைச்சி வந்தானே நந்தி தேவன் அவனிடத்துல ஒரு வார்த்தை சொன்னானா? சொல்லவே இல்லை. நல்ல காரியம் மனமோன போக்கில வந்துட்டே இருக்கிறான். எல்லாம் போவேனா? பார்த்தால் என் பெருமாள் யோசிக்கிறான்.
ஏக்கா ஒரு வீட்டை இவன் இப்படி விட்டுறக்கூடாது. ஒரு வீட்டை தாகம்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிச்சோம்னா விட்டான். போகும்போது நஞ்சிக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டும். இதெல்லாம் போகும்போது செம்மீன் எது கொண்டு போயிடுவான். அது ஒன்ன மாதிரி பட்டம். இந்த புனிதெல்லாம் போறவங்கலாம் பக்கா கொண்டு போயிடுவான். அதனால ஆகவே இந்த அரக்கனுடைய புத்தி வட்டமான புத்தி. பரத்தை வாங்கி கொண்டு ஓடோடி வைக்கிறான் பாதாள உலகத்தில். சரி பார்த்தால் என் பெருமாள். ஆமா இவன் இப்படியே போறான்னா அங்க யாரையும் வைக்க மாட்டான். யாரையுமே வைக்க மாட்டான். தலை வேண்டிட்டே இருப்பான். தலை தரிச்சுட்டே இருக்கும். இவனுக்கு இதுல ஒரு பிரேக் போடணும். ஆமா என்று இங்கிலீஷ்ல பேசுது. நான் ஒரு 10 ஜெண்டை நரைத்தது கவலை போறோம். 90 ஜெண்டை எல்லாம் அறிவோம். சுவண்டது கவலை போறோம். ஆமா தோலும் தரமுமாகவே தொங்கு தொங்கு நீட்டிக்கொண்டு ஆயிரக்கணக்கான கச்சை செடிகளை பிடி தலைகீழாக நட்டு வைத்து ஆமா 1000 எலி கொண்ட குடத்தை வைத்து தண்ணீரை கோருவது மூத்துவதாக ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வழியாக நடந்த வல்லமைக்கம் ஆமா வரும்போது அரக்கனை பார்த்து கேட்கிறாரு, தாத்தா இது என்ன தோட்டம் தாத்தா? இதால கத்திரி பீச்சு தோட்டம். முட்ல காய்க்குமா இல்ல கொண்டையில காய்க்குமா தாத்தா? உங்க ஊர்ல கப்பக்கிழங்கு எங்கடா காய்க்கும்? கிழங்கு செடிகளை தலைகளா நட்டு வச்சிருக்கீங்களா தாத்தா? உங்க ஊர்ல கப்பக்கிழங்கு காய்க்கும்னு சொன்னேன். கொப்ப மோனே பூமிக்கு கீழே காய்க்கும். இது எங்க ஊர் பிரிஞ்சிலாம் பூமிக்கு கீழே தானே காய்க்கும். கிழவா என்ன வயதிலும் பத்தி எல்லாம் வைத்தியனார வார்த்தை அளந்து பேசுவீங்க. தலைகளா நட்டு வச்சிருக்கீங்க தாத்தா. 1000 மில்லி உள்ள பானை கொண்ட தண்ணீர் போடுறீங்களே, இது என்று காய்க்கும் என்று பலன் எடுக்க போறீங்க. அடிக்கடி தாத்தா தாத்தான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பச்சை ஓட நாளைக்கு காஞ்ச ஓட. ஆகவே வயசுக்கு மட்டும் பேசாது. இது ஹைபிரிட் வரட்டுமா? இப்பாட்டி இவ்வளவு வேகமா வந்த பேசணும். எங்க போயிட்டு வேகமா வரேன்? கைலாசம் வரைக்கும் போயிட்டு வரேன் தாத்தோய். கைலாசம் வரைக்கும் போயிட்டு வாரியா? ஆமா கைலாசம் வரைக்கும் போனவங்கதான் கைப்பற்றிருக்கேன். அதுதான் போயிட்டு வர. அங்க போய் யாரை பார்த்துட்டு வரேன்? தவத்தை செய்து பகவானிடம் சென்று பகவானை பார்த்து வரமானிட்டு வரேன் தாத்தா. இது வரமா? வரம் பேரண்டி தாத்தாவுக்கு 90 பக்கம் 100 வயசு ஆயிட்டு. இந்த 100 வயசுல தாத்தா பார்க்காதது எதுவுமே இல்லடா. சொல்றியே வரம்னு சொல்லி இந்த மரத்தை மட்டும் தாத்தா இன்னும் பார்க்கலடா. பார்க்க முடியாது. மரத்தை மட்டும் காமிச்சேன்னு வச்சுக்கே தாத்தா சந்தோஷமா போயிருவேண்டா. தாத்தா பட்டமா கட்டி கொடுக்கல, வண்டியில் பாட வைத்து பின்னால வரதும் முன்னால போக சொல்லல அப்படின்னு சொன்னாரு. தந்தேன்னு சொன்னாங்க. தான் காதால கேட்டுட்டு வந்துட்டே இருக்கிறேன். முட்டாள் தாத்தா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னடா? காத்து போனா நீ ஒரு தாத்தா பஞ்சர். தாத்தா பஞ்சர். பகவான் உனக்கு வரம் கொடுக்கல, உனக்கு வரம் கொடுத்தது பகவான் தான். ஆமா வேற எங்க போ தாத்தா. அதாவது கைலாசம் போய் விரல கொண்டு வீட்டு வச்சா நல்ல வரும், இல்லைன்னா போய் வரும். தாத்தா கைலாசம் வர்றதுக்கு ஏன் போகணும்? ஆமா ஏண்டா பக்கத்துல இருக்கீங்க நீங்க. ஆமா உங்களுடைய கழுத்துல நீட்டினால் என்ன? சரி நீ இன்னும் போய் அந்த உங்க வீட்டுக்கு அந்த பக்கம் அந்த பஜார்ல போய் ஒரு சவரப்போ வந்து தாத்தாவுக்கு கொடுடா. எனக்கு கொஞ்சம் இது வரும். என்ன இதுதான் அன்னைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தாத்தாவுக்கு வயசு 100 வயசு ஆயிட்டு. அதாவது குருவி இருக்க பணம் கீழே விழுந்த கதையை சொல்லுவாங்க. பணம் படுத்துதான் இருக்கும். குருவி நினைச்சுக்கணுமா? அது அப்படி இல்ல. நீ தாத்தா பேர்ல விரல நீட்ட தலை தரிக்க அப்படி ஆயிரும். குருவி இருக்க பணம் இருந்தார் போல் என்று சொல்லுவாங்க. அது எப்படி விளக்கமும் விளக்கி சொல்லுங்க. அப்படி ஆயிருப்பா. விளக்க முடியாது. இப்போ சித்தபுரத்தோடு இருக்கிறேன். ஆடு வாங்கிறது வீடு போங்கிறது ஆசைப்பட்டவங்க போய் தொலைய மாட்டாளான்னு அவள் இருக்கேன். அதனால என் பேர்ல நான் 10 பொண்டாட்டி பிள்ளைக்காரே 10 பொண்டாட்டியா? நேரே போ. ஒண்ணு கிட்டிக்கிட்டு பகவான் பேரில் விரல நீட்டு தரிச்சா நல்ல வரும், இல்லாட்டா போய் வரும். ஆமா தாத்தா கண்ணை திறந்துட்டீங்க. இதோ சென்று பகவானிடத்திலே அவரை சுவைத்து விட்டு வருகிறேன். ஓடி வருகிறான். அப்படி பெற்றதொரு பொல்லிய தெரியுமோ?
அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. அந்த காலத்துல திருமணம் முடிச்சு அந்த காலத்துல திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா சரி அக்காவை அனுப்பும்போது கூட தங்கச்சியும் துணைக்கிட்டு போவாங்க. ஏன்னா அக்கா புது இடம் பாத்தியா பேடிச்சு கூடாதுன்னு சொல்லி கூடவே அனுப்புவாங்க. ஏன்னா அந்த காலத்துல மாதிரி போன்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நிச்சயதார்த்தம் முடிச்சு கொடுத்தோடனே ஆளுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவன் நல்லா பேசி பழகி அவளுக்கு வெட்கம் மானம் சூடு சொன்ன ஒன்றும் இருக்காது. போனவொடனே மீறி பழகிடுவா. அந்த காலத்துல அந்த போனும் கிடையாது ஒன்றும் கிடையாது. வருவதை பார்த்தா தேவாதி இவர்கள் எல்லாம் ஆமா ஓட ஆரம்பித்து விட்டார்கள். ஆமா யார் யாரெல்லாம் ஓடினார் பாருங்கள். யாவையும் ஓடினார்கள். வானவர் தானவர் என்னர் எம்பொருளர் உரகர் முருகர் பைசாசர் ஓடுறாங்க. ஒரு கடவுளுக்கு ரொம்ப திண்டார். ஏன்னா நம்ம பிள்ளை யாரு யாரு பிள்ளை யாரு அவருக்கு ஆணை முகம் என்ன ஆணைமுகம் வேலை வயிறு செப்ப காலு என்ன காலு சப்ப காலு செப்ப காலா செப்பகாலே நீ அப்படியா அவருக்கு சப்பைக்கா பாரி போன்ற வயிறு மனசுல ஆணைமுகம் சிறிய கண்கள் மனசுல யோசிக்கிறாரு. சுழகு போல் காது போதும் அப்பா எல்லாருக்கும் வாகனத்தை கொடுத்தாங்க. நமக்கு கொடுத்தாங்க. அடுத்தடுத்து வரம் கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவும் அந்த மரத்திலே ஒரு பிடை மண்டை பார்த்தார். பிடையினுள் தலை வைத்து வைத்துக் கொண்டார் விநாயக பெருமான். அப்படி அரக்கி விடல. அப்பதான் யோசிக்கிறாரு இங்க இருந்த சரி வராத சொல்லி அப்படியே தலையை அப்படியே காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கிடுகிடு கைலாச மலையிட்டு உருண்டு வந்து விட்டார். அப்படி உருண்டு வரும்போது கீழே பூர்வத்தில் சென்று ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரையை சென்று இருக்கின்றார். சரி அப்படி இருக்கும்போது காலையில பெண்கள்லாம் தண்ணி இருக்குன்னு சொல்லி குடத்திற்கு வந்தாங்க பாத்தீங்களா. வந்தவங்க சொல்றாங்க அக்கா இந்த மரத்துல ஒரு பிள்ளை இருக்கிற அந்த பிள்ளை யாரு இந்த பிள்ளை யாரு இந்த பிள்ளை யாரு பிள்ளை கள்ளி குளத்து பிள்ளை. அதுல இருந்து அவனுக்கு பேரு பிள்ளையாருன்னு வந்துச்சு. அது வரைக்கும் விநாயகர் அந்த பிள்ளை யாருன்னு பிள்ளையாருன்னு சொல்லி விட்டது. நினைக்கிறான் நல்லறக்கல் நினைக்கிறான் சோதிப்போமா கடவுள் சோதிப்போமா 33 கோடி தேவாதி இவர்கள் இருந்தார் மரத்தை சோதிப்போமா இல்லையே. அந்த பகவான் யாருக்கு அச்சாணியாக சிவன்தானை வரம் கொடுத்தார். சிவன்தானை வரம் கொடுத்தார். அச்சாணியை தான் ஒழிக்க வேண்டும். அச்சாணியை அசைத்து பார்க்க வேண்டும். ஆமா என்று ஓடி ஓடி வருகிறான். எனக்கு வரம் கொடுத்த ஈஸ்வரா
துரத்திக் கொண்டே வருகிறார் இறைவா. 12 வருடமாக பனி என்றும் மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் அருண்டவும் செய்து என்னை நம்மை விட்டு அழைத்து வைவரத்தை நம்மை விட்டாயே என்று நீங்கள் காற்றாக பறந்தாலும் ஈயாக வறண்ட ஓடிலும் என்று துரத்திக் கொண்டே வருகிறார். ஒரு முயலானது நாயை துரத்துவது, ஒரு நாயானது முயலை துரத்துவதை போல துரத்திக் கொண்டே வருகின்றார். இப்ப எப்படிதான் துரத்துறாங்களா? ஒரு முயல், அதாவது அந்த காலத்துல பகவான் ஓடுவாங்களா? ஆமா, ஓடியது போல் காட்சி அளிக்கின்றார். பகவான் ஓடினால் இந்த உலக தாங்கமாக்கான். ஆனால் இந்த அரக்கனுடைய கண்களுக்கு மட்டும் ஓடும் பாவனையாக ஒரு பொய் வச்சு அரக்கனுடைய கண்ணுக்கு ஒரு மாகி செய்தார். சரி, எப்படி எப்படி பாருங்கள். நந்தவன தோட்ட மலை தோட்ட மலை அதில் ஏராளமான மலர்கள் மலர்ந்திருக்கிறது. அதிலே 50 புஷ்பத்தில் பகவான் ரூபமாக வரைந்தார். செம்பருளை புஷ்பத்திலே சென்று சிவரூபமாக வரைந்திருக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது யோசிக்கிறாங்க, இந்த நந்தவன தோட்டத்திற்கு இது இருக்கிறது ஒத்தடி பாதை. இந்த ஒத்தடி பாதை மட்டும்தான் இருக்கிறது. பகவான் எங்கே சென்றாலும் இந்த ஒத்தடி பாதையாக வந்துத்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக அப்படி என்று இந்த ஒத்தடி பாதையை சென்று சம்மி என்று அமர்ந்து கொள்கிறார். கடத்தி பார்க்கிறார், கடத்தி கூட காணவில்லை. இப்படி எங்க இருக்கு அந்த 50 புஷ்பத்திலே ஒளிந்திருக்கிறார் பகவான். அந்த 50 புஷ்பத்தின் பெருமை, அந்த தோட்டத்தின் பெருமை என்ன பாருங்கள். என்னம்மா? பூதல்லத்தில் சிறந்த சதர பரப்பிருத்தே ரூபமாக வரைந்தார். பார்த்தால் என்ன செய்வது? அப்படின்னு சொல்லி அந்த புஷ்பத்தில் விளைந்து கொண்டு யோசிக்கிறேன். நமக்கு ஒரு